இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்டார் மீ டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோலன் 2ல சீசன் 1ல எபிசோட் 92 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிசோட்லாம் போட்டிருப்பேன். அது செக் பண்ணிட்டு வந்து பாருங்க, அப்படிதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை போட்டுக்கோங்க. அப்படிதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சோ பை த வே எல்லாருமே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோ ஹீரோயின் அவங்களோட ஃபியூஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி இந்த டிராகன் மாஸ்டர் சொல்றவனை எதிர்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோ ஹீரோயினோட சேர்த்து நம்ம ஸ்னோ கேலுமே ஸ்னோ காடஸோட ஃபியூஷன் ஆயிட்டு இந்த பையனை தோக்கடிச்சிருப்பாங்க. ஆனா தோல்வியை தாங்க முடியாத பயலோக்கு அவனோட கல்டிவேஷனை டேமேஜ் பண்ணிருப்பான். அதே நேரத்துல இந்த கிங் என்னன்னா நம்மளுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதே நேரத்திலேயே நம்ம ஹீரோக்குமே ஒரு மெசேஜ் வந்திருக்கும், இந்த இடத்தை விட்டு மேற்கு பக்கமா போய் தப்பிச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜா இருக்கும். சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல ஹீரோக்கான சோல் கெட்டிங் கான்டெஸ்ட் நடக்கிற அந்த இடத்த காட்டுறாங்க. அதாவது பட்ட மக்களே, இன்னைக்கு நைட்டு இந்த சாம்பியன்ஷிப் யாருக்கு போகுதுன்னு தெரிஞ்சிடும். சோ கண்டஸ்டன்ஸை ஸ்டேஜுக்கு வர வைக்கிறேன் அப்படின்னு இந்த ரெஃபரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஆடு சாம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாட் வந்திருக்காங்க. அடுத்ததா ட்ரைவல் அலைன்ஸ்ல இருந்து ஒரு டீம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சன்செட் வாட்டர் அலைன்ஸ்ல இருந்து நம்ம ஹீரோவோட டீம் போயிருப்பாங்க. சோ இதுதான் இங்க வந்த டாப் 3. இன்னைக்கான பேட்டில் பாக்குறதுக்கு நம்ம சன்செட்டோட மாஸ்டர், அப்புறம் ஆடு சாம்பர் ஆஃப் காமர்ஸோட மாஸ்டரும், அப்புறமா ட்ரைவல் அலைன்ஸோட மாஸ்டரும் இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரெஃபரி அறிவிக்கவும், இந்த பேட்டில் நம்ம 3 பேர் சேர்ந்து நடத்தினாலும் இன்னைக்கான பேட்டில் நாங்க தான் வின் பண்ண போறோன்னு நான் உங்களுக்கு இப்பவே சொல்லிடுறேன் அப்படின்னு இந்த சன்செட் மாஸ்டர் சொல்லவும், உனக்கு ஏன்டா இவ்வளவு நம்பிக்கை? நான் இன்னைக்கு கூட்டு வந்திருக்கவனுங்க இந்த யங்ஸ்டர்ஸ்லயே ரொம்பவே டேலண்ட் ஆனவனுங்க. சோ நான் வேணா 100 மில்லியன் கோல்டு சோல் காயின்ஸை வெட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கவும், 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்களா? ஆனா உங்க அளவுக்கு நான் பணக்காரி இல்லாதனால இந்த விஷயத்துல நான் தலையிட முடியாது. ஆனா நான் இந்த இடத்துக்கு டிராகன் மேடனை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு இந்த லேடியுமே இவங்க கிட்ட சமமா பேசிட்டு இருக்கவும், டிராகன் மேடன்னா என்னன்னு சொல்லிட்டு கைடோ கேட்கறான். அது ஒரு ரேனான உயிரினம்னு சொல்லிக்கலாம். சோ இவங்க பாதி டிராகனாவும் பாதி ஹியூமனாவும் இருப்பாங்க. சோ இதை நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டு நம்மளுக்கு கீழே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அப்படியே ரொம்ப லாயலாவும் இருப்பாங்க. அப்படியே நான் 19th லெவல் போயிட்டா அவங்க எனக்கு ஒரு சோல் ரிங்க கூட தர முடியும். ஆனா அப்படி ஒருத்தங்க இருக்கிறதா என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கவும், அப்படின்னா இது ரொம்ப விலை மதிப்பு இல்லாததா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பையனை யோசிக்கிறான். சரி எப்படி கிளவி இவ்வளவு இளமையா இருக்கு அப்படின்னு இவர் கேட்கவும், தக்காளி உனக்கு ஒன்று வேண்டாம் அப்படின்னு இவங்க மிரட்டவும், இவங்க 3 பேருமே 3 கண்ட்ரியோட பெரிய ஆளுங்க. சோ இவனுங்களை தான் மறைமுகமா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வெப்பன் சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இங்க வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறான். இங்க பாரு, என்னோட சன்செட் வார்ட் அலைன்ஸோட கௌரவமே உங்க கையில தான் இருக்கு. யாராவது இன்னைக்கு நைட்டு சாம்பியன்ஷிப்பை இங்க வின் பண்றீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்றேன் அப்படின்னு இவர் சொல்லவும், அப்படி என்ன பரிசுன்னு சொல்லிட்டு கைடோ கேட்கறான். அதுவா, ஒரு அரச குடும்பம் மட்டும் வச்சிருக்கக்கூடிய ஒரு கௌரவத்தை உங்களுக்கு தரேன் அப்படின்னு இவர் சொல்லவும், லெவல் 9ல இருக்கிற லோடல் சோல் கைடிங் கேனனா அப்படின்னு ஹீரோவுமே ஷாக் ஆயிட்டு இருந்தா. இந்த போட்டியோட கடைசியில நீங்க ஒரு நல்ல சோல் கைடிங் டூல கிரியேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்காரு. அதே நேரத்தில் இந்த சைடு ரெஃப்ரி என்னன்னா, நான் உங்களுக்கு இப்போ ஒருத்தரை அறிமுகப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யாரோ இந்த இடத்துக்கு ஸ்டார் மார்ஷல் சொல் வச்சிருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆள் இங்க வராரு. ஹீரோமே இதை பார்த்துட்டு என்ன இந்த மனுஷன் இந்த அளவு கண்ட்ரோல் பண்றாரா அப்படின்னு பார்த்துட்டு ஹீரோ இந்த மனுஷனை ஆல்ரெடியே தெரிஞ்சு வச்சிருக்கான். இந்த மனுஷன் ஜிங்க் அளவுக்கு ரொம்ப டேலண்டான ஆளாம். அப்படியே கிங்குக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவும், என்னோட பேர் யூலின், இந்த போட்டியை இனிமே நான் தான் நடத்த போறேன், அப்படியே உங்களுக்கான பரிசை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு இவர் பாக்ஸ்ல இருந்து இதையோ கொண்டு வரவும், இது என்னடா இந்த அளவுக்கு கிளார் அடிக்குது அப்படியே லெவல் 9ல இருக்கிற சோல் கைடிங் டூலான்னு ஹீரோவும் கைடவும் பார்க்கவும், இதுதான் என்னோட தலை சிறந்த ஒண்ணு, அப்படியே சன்மூன் நீடில்னு இதுக்கு நான் பேரை வச்சிருக்கேன். இது வரைக்கும் சன்மூன் எதிர்த்து வந்த யாராலையும் இந்த ஒரு நீடில்ட்டு இருந்து தப்பிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்கவும், மாஸ்டர் இந்த போட்டியில ஒருத்தன் டேங்க்லேண்ட்ல இருந்து பொய்யான அடையாளம் சொல்லி இங்க கலந்துருக்கான். சோ அந்த பையன் கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. சோ போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை பார்த்து முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு கிங் சொல்லியிருக்கவும், இவருமே சரின்னு தான் சொல்லிட்டு வந்திருக்காரு. இதால 30 மீட்டர் மேல இருந்து கூட அட்டாக் பண்ண முடியும். ஆனா ஒருத்தரோட ஸ்கில் அந்த அளவுக்கு இருந்தா மட்டும்தான் இதை நல்லா யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல சாம்பியன் ஆகிறவனுக்கு இது யூஸ் பண்றது பெரிய விஷயமா இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டை நான் ஸ்டார்ட் பண்றேன். சோ நான் கொடுக்குற 3 மணி நேரத்துல உங்களுக்கான சோல் கைடிங் டூலை உருவாக்குங்க அப்படின்னு இவர் சொல்லவும், எல்லாருமே இப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. சூசி எதுக்காக சோல் கைடிங் கான்டெஸ்ட்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் அவ்வளோ நல்லாவே இருக்காது அப்படின்னு கிங் சொல்லிட்டு இருக்கவும், சரி நான் அப்போ உங்க கூடயே இருக்கேன் அப்படின்னு சூசி சொல்லவும், அதான் சரி நான் உன் கூட தனியாக இருக்கும்போது தான் ஏன் இதேமே நல்லா இருக்கு அப்படின்னு கிங் பேசிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் வெளியே என்னமோ கிளைமேட்டே மாற மாதிரி இருக்கு. அட போங்க, இவ கூட இந்த நிலவோட வெளிச்சத்தை ரசிக்கலான்னு பார்த்தா இங்க இருந்தோ வந்து நம்மளை தொலை பண்றீங்க அப்படின்னு இந்த கிங் பார்த்துட்டு இருந்தா. வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச 2 பேர் தான். பிளாக் டிராகன் மாஸ்டர், நீ என்ன இவனோட காவல் நாயா மாறிட்டியா அப்படின்னு இவர் கேட்கவும், உங்களோட பிரதர் மூ என்கிட்ட சண்டை போடுறதுக்கு அப்புறமா தான் பழுத்த காயத்தோட செத்தான். ஆனா அதெல்லாம் நீ மறந்துட்டு சீக்கிரம் ஷெர்க்கு கூட சேர்ந்துட்டு போலையே அப்படின்னு இந்த டிராகன் மாஸ்டர் கேட்கவும், தேவையில்லாம எதுவும் பேசாத, பிசிக்கல் செட் உண்மையாவே ஹெவன்லி சோல் எம்பையரை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஒரு காலத்துல நீயும் எங்க கூட சேர்ந்து அதே வேலையை தான் பார்த்துட்டு இருந்த, ஆனா இப்ப இந்த சன்மூன் எம்பையர் சேர்ந்து அது எல்லாத்தையும் மறந்து நடந்துட்டு இருக்க அப்படின்னு இவர் கத்திட்டு இருந்தா. எல்லாருக்கும் ஒரு பாதை இருக்கும், என்னோட பாதை இது அப்படின்னு இந்த டிராகன் மாஸ்டர் சொல்றதே உங்களுக்கு பிடிக்கல போல.
சீனியர் லாங் உண்மையாவே நம்ம தலைமுறையிலேயே சிறந்த 2 லெவல் 98ல இருக்கிற மாஸ்டர்ஸ் கூட போட்டி போட்டுட்டு இருக்காரு. இருந்தாலும் அவரு அவனுங்களை அசால்ட்டா சமாளிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த கிங் பாத்துட்டு இருக்கவும் இந்த சின்ன பையன் ரொம்ப மெதுவா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இருந்தாலும் இவனுக்கு அவ்வளவு பில்டப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீலி பாத்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோவோட பிளானே வேற. அப்படியே இவனுக்கு டைம் இல்லாத மாதிரியும் ஏதோ ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு ஏதோ தகவல் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கான். உண்மையாவே இந்த லெவலுக்கு வந்துட்டியா அப்படிலாம் இவங்க பார்க்கவும் பின்ன இப்படி ஒரு ஃபேக்கான பாடி உருவாக்குறது தான் என்னோட சிக்னேச்சர் மூவ் அப்படின்னு ஸ்கை ட்ரீம் சொல்லிட்டு இருக்கவும் நான் வெறும் ஸ்பிரிச்சுவல் பாடி தான், என்னால சண்டை போட முடியாது, சோ இதுக்கப்புறம் நீங்க தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இங்கே கூட்டு போயிட்டு இருக்கான். அதே நேரத்துல மேல நடக்கிற பேட்டில் பார்த்துட்டு 2 லெவல் 98ல இருக்கிறவங்க பேட்டில் பண்ணா இப்படிதான் இருக்குமா, எனக்கு மட்டும் வேலை இல்லைன்னா கண்டிப்பா இந்த பேட்டில் நான் பார்த்துட்டு தான் போயிருப்பேன் அப்படின்னு ஹீரோ இதை யோசிச்சது மட்டும் இல்லாம நம்ம தேர்ட் பிரதர் ஒரு வழியா இவனுங்க எங்க ரேர் மெட்டீரியல்ஸ் ஒழிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. சோ அதை தான் நாங்க ஆட்டையை போட போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அந்த இடத்துக்குமே வந்துட்டாங்க. ஆனா ஆப்போசிட்ல பார்த்தா ஏதோ ஒரு சோல்ஜர்ஸ் எல்லாம் நின்று இருக்காங்க. அப்படியே இந்த சோல்ஜர்ஸ்ல யாரோ ஒருத்தன் வந்து நம்ம ஹெட் அங்க போயிட்டாங்க, சோ இப்போ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்க போங்கடா, இந்த இடத்த நான் பாதுகாக்க வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு இவனுங்களை அனுப்பிவிட்டு திரும்ப கூப்பிட்டு காதுல ஏதோ ஒண்ணு சொல்றாரு. சோ இவனுமே ஷாக் ஆயிட்டு இவருக்கு அதுல திரும்ப ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போறான். இவன் எதுக்காக இங்க இருந்துட்டு அந்த சோல்ஜர்ஸை அங்க அனுப்பி வைக்கிறான். சோ ஏதாவது இவன் வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு ஹீரோ பார்க்கவும் ஆமா இப்படிப்பட்ட நேரம் கிடைச்சா எல்லாரும் யூஸ் பண்ணதான் நினைப்பாங்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்லவும் ஆமா ஆனா நம்ம பிளான் இப்ப கரெக்டா இருக்கணும், சோ கையர் நீ ஃபர்ஸ்ட் போ அப்படின்னு ஹீரோ சொல்லவும் கையருமே போறான். ஆனா அதே நேரத்துல இவன் என்னன்னா இந்த ஆயுத கடங்க சர்ப்ரைஸா அட்டாக் பண்ணது இல்ல, மாஸ்டர் எவ்வளவுதான் நான் போராடினாலும் என்ன தோக்கடிச்சு இங்க இருந்து எல்லாத்தையுமே எவனோ ஒருத்தன் சுருட்டிட்டு போயிட்டான். அதே நேரத்துல என்னோட எலும்பு கூட இந்த இடத்துல மிஞ்சல அப்படின்னு இவன் பிளான் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப தப்புடா, அட்லீஸ்ட் டெட் பாடியாவது இங்க இருக்கணும் அப்படின்ட்டு கொயர் இவனை குத்தி போட்டுறா. சோ நம்ம ஹீரோவுமே வந்து இவன் கையில இருந்த சாவி எடுத்துட்டு 2 பேர் இங்கே காவலுக்கு இருக்க, அப்படியே பவர்ஃபுல்லான ஆள் யாராவது வந்தாங்கன்னா சிக்னல் மட்டும் கொடுத்துட்டு சீக்கிரம் ஹோட்டலுக்கு போற வேலையை பாருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அவங்களுமே சரின்னு சொல்றாங்க. அப்படியே மிச்சம் இருக்கிற 3 பேரையும் கூப்பிட்டுட்டு ஹீரோ இப்ப உள்ள வந்துடுறான். என்னாச்சு இங்க இருந்து ரேர் மெட்டீரியல் எங்க போச்சு அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகவும் கொஞ்சம் இரு ஏதாவது ஒரு சீக்கிரட்டான வழி இங்க இருந்தா அப்படின்னு கொயர் கேட்கவும் ஹீரோவுமே அவனோட ஐ பவர் யூஸ் பண்றான். சோ இதனால பின்னாடி ஒரு டோர் இருக்குன்னு தெரியுது. சோ நம்ம சியோவுமே சரி ராக்குக்கு பின்னாடி தானே இருக்கு, ஓபன் பண்ணி உள்ள போயிடலாம் அப்படிங்கவும் அதுவுமே ஓபன் ஆகுது. 2 பக்கமும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, இப்போ எதை ஃபாலோ பண்ண அப்படின்னு இவங்க குழப்பமாயிட்டு இருக்கவும் கண்டிப்பா இது மெக்கானிசம் கோடா தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு அந்த சோல்ஜர்ஸ் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பாக்குறான். அப்படியே 2018 இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ஹீரோ சொல்லவும் எல்லாருமே அந்த கோரஸ் எதுக்கிறதுக்கு ரொம்ப அவசரப்படுறாங்க. ஆனா இவன் ஒருத்தனை தவிர, ஏன்னா இந்த பையன் வெறும் வெளியே இருக்க பாகத்தை தான் செஞ்சுட்டு இருக்கான். ஆனா 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீலி பாத்துட்டு இருந்தா இந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க புதுசா வந்திருக்காங்க. சோ இந்த மாஸ்டருமே இவரை பார்த்து தலை வணங்கிட்டு அப்படியே அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இவங்களை பார்த்து இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா சீக்கிரம் நான் இதை முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கான். அப்படியே இந்த எபிசோடுமே முடியுது. சோ எத்தனை பேருக்கு எபிசோடு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எபிசோட பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதுன்னு எனக்கே ஒண்ணும் புரியல, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீரோ சோல்ஜரிங் 2 கான்டெஸ்டோட ஃபைனலுக்கு வந்திருக்கான். சோ இன்னைக்கு அவன் வின் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு நிறைய ட்ரெஷர் கிடைக்கிறதோட சேர்த்து நிறைய பேரும் கிடைக்கும். சரி வானத்தை பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்ச 3 பேர் பயங்கரமான ஆளுங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த பிளாக் டிராகன் மாஸ்டர் கண்டிப்பா ஒரு 99வது லெவல்ல இருப்பான். ஆனா இவங்க 2 பேரும் 98 லெவல். சோ 2 டிஃபரெண்ட்லாம் இல்லைனாலும் அவர் தான் பவர்ஃபுல். அது போதாதுன்னு கீழே பாத்தீங்கன்னா ஹீரோ எதையோ கொள்ளையடிக்க வேற ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அதாவது ரேர் மெட்டீரியல்ஸ். ஆனா இவங்க எல்லாரையும் விட்டுட்டு கிங்க நினைச்சா அவன் நாளைக்கான பிளான் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருக்கான். சோ என்னெல்லாம் நடக்க போறதுங்கிறத நீங்களே என் கூட சேர்ந்து பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட்